வரலாற்று சிறப்புமிக்க நகுலேஸ்வர ஆலயத்தில் தேர் திருவிழாவானது நடைபெற்றது. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நகுலேஸ்வர ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்று சிவராத்திரி திருநாள். இன்றைய தினம் பக்தர்கள் எல்லோரும் மிகவும் பக்திமயமாக ஆலயத்துக்கு வருகின்றார்கள். அந்த சிறப்பான அந்த சிவராத்திரி தினத்தன்று இங்கு கீரிமலையிலே மிக சிறப்பாக அந்த தேர் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேர் திருவிழாவில் நடைபெற்ற பல முக்கியமான விடயங்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இணையதள சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. நகுலேஸ்வர பெருமான் உள்வீதி வேலம் பெறுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். உள்வீதியிலே மேளதாளங்களோடு நகுலேஸ்வர பெருமான், விநாயகர், முருகப்பெருமான் என 3 கடவுள்களும் வருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்க முடியும். பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான நகுலேஸ்வர பெருமான் ஆலயத்தில் மிக சிறப்பாக அந்த தேர் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மெய் மறந்து பக்தி பரவசமாக கீரிமலையானை பார்க்கின்ற அந்த காட்சி யாகசாலை தயார் நிலையில் இருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சிவராத்திரி என்றபடியினால் விளக்குகளால் சிவலிங்கத்தை வழிபடுகின்ற அந்த காட்சி, யாகம் முடிவடைந்த பின்னர் வெளியால் வருகின்ற நகுலேஸ்வர பெருமானை பார்க்கின்றோம். மேலே பாவையினால் மாலை கொண்டு வரப்படுகின்றது. கொண்டு வரப்பட்ட மாலை நகுலேஸ்வர பெருமானுக்கு அணிவிக்கின்ற அந்த அற்புத காட்சியினை நம்ம சற்று நேரத்தில் நாங்கள் பார்க்க முடியும்.
முதலில் விநாயகர் வழியால் வருகின்ற அந்த காட்சி, அதன் பின்னர் ஒவ்வொரு சாமியாக ஒளி வீதிக்கு வருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்க முடியும். கோபுர வாசலிலே மலர் தூவி வரவேற்பதற்காக அடியவர்கள் தொண்டர்கள் எல்லோருமே நிற்கின்றார்கள். அழகான சாத்துப்படியோடு நகுலேஸ்வர பெருமானை பார்க்கின்றோம். நகைகள் அணியப்பட்டு மிக அழகான அந்த மாலைகளோடு இந்த ரதமானியை காண்பது என்பது இந்த மனித பிறவி நாம் எடுத்த பிறவியினுடைய பயன் பெற்றுவிட்டோம் என்று இருக்கிறார். எல்லையில்லாத அழகு, மாசற்ற அழகு பதிவு செய்கின்றார். குனித்த உருவமும் கொவ்வச் செவ்வாயில் குமன் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியும் முடியும் என்பதை அன்றைய தினம் பதிவு செய்து வைத்தார் திருமுறையிலே. அன்பர்களே, ஒரு நல்ல பொருள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முத்தினரை அறியாத மூக்கொரு முயல்வேனை என்று மணிவாசகர் திருவாசகத்தில் பதிவு செய்கின்றார். அதுபோல காண்பதற்கு இந்த புண்ணிய சேத்திரத்தில் வந்து சேர்வதற்கு எத்தனையோ அருளாளர்கள் அந்த புண்ணிய பூமி, அந்த புனிதமான பூமியிலே மெல்ல மெல்ல அந்த இயந்திரத்தின் மூலம் தூக்கப்பட்டு நகுலேஸ்வர பெருமான் தேர் ஏறுகின்ற அந்த அற்புத அழகிய காட்சியினை நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க முடியும். வெளிநாட்டவரும் இந்த கலாச்சார உடை போல பொட்டுகள் எல்லாம் வச்சு நிற்கிற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. தொண்டர்கள் எல்லோரும் அந்த தேர் வடத்தை பிடித்து இழுப்பதற்காக, தேங்காய்களை உடைப்பதற்காக பக்தி உணர்வோடு காத்திருக்கின்றார்கள். ஆலயங்கள் எல்லாவற்றிலுமே இந்த சிவராத்திரி நன்னாளை முன்னிட்டு இன்றைய ஐந்து கால பூஜைகள், அதோடு சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு எத்தனையோ விதமான அருள் கடாட்சங்களையும் அற்புதங்களையும் அருள் லீலைகளையும் வெளிப்படுத்தும் முகமாக எல்லா மனப்பூர்வமாக
ஆலய வழிபாட்டிலே அற்புதமாக ஈடுபடுகிறார்களோ ஈடுபடாமல் இருந்தாலும் இந்திய நெடுநாள் ஆட்சி புரிகின்ற எம்பெருமான் உண்மையில் இந்த பிரதேசம் வளம் கொண்ட நாடாக ஐஸ்வர்யம் நிறைந்த ஆண்கள் பெண்கள் என போட்டி போட்டு அந்த தேங்காயை உடைக்கின்றார்கள். அதே போல தேர் வடத்தையும் பிடிப்பதற்காக ஒரு பக்கம் பெண்களும் ஒரு பக்கம் ஆண்களும் அதனை பிடிக்கின்ற அந்த காட்சியினையும் நாங்கள் பார்க்கலாம். அலங்காரங்கள் சகிதம் எத்தனையோ விதமான அற்புதமான கோலங்களிலே இங்கே வேத சிவாச்சாரியார்கள் மந்திரத்தோடு இறைவன் திருவேதியிலே உலாவுகிறார்கள். பட்டாங்க நமஸ்காரம். அதற்கு மேலாக விநாயக பெருமானுடைய தேரானது இழுக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். தன்னுடைய திருப்பேர் புறப்பாடு நடைபெறுகின்ற பொழுது திருப்பல்லாடு இணைத்து அந்த திருத்தேரை வழியனுப்புகின்ற ஒரு கைங்கரியம் நடைபெறுகின்ற எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நகுலேஸ்வரர் பெருமானுடைய தேரானது இழுக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வருடத்துக்கான அந்த தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே முருகப்பெருமானுடைய அந்த தேரினை பார்க்கின்றோம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதிர்ச்சால் சத்திமயம் கொண்டவரே தூக்கு காவடிகளும் நிற்கின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடியும். பக்தடியார்கள் புடை சூழ தேரானது நடந்து செல்கின்றது. பண்ணி குடிங்க. வெளிநாட்டவர்களும் இந்த தேர் திருவிழாவை பார்த்து ரசித்த வண்ணம் செல்கின்றார்கள். தேர் வாசலை நோக்கி
நகர்வடைந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடும். பக்தர்கள் எல்லோரும் இந்த வெயிலிலும் வடம் பிடித்து பெண்கள் ஆண்கள் என வேறுபாடின்றி இழுத்து வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியும். தேரின் பின்னால் தூக்கு காவடிகளும் வந்த வண்ணமே இருக்கின்றன. அதேபோல் பக்தர்கள் பக்திமயமாக காவடிகளோடு சேர்ந்து ஆடி பாடி வருகின்ற அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வாசலை நோக்கி தேர் செல்கின்ற அந்த காட்சியினை பார்க்கின்றோம். இனி நாங்கள் கோயிலுக்குள் இடம்பெற்ற அந்த காவடி ஆட்டங்களை பார்க்க போகின்றோம். மிகவும் சிறப்பாகவும் பக்திமயமாகவும் பக்தர்கள் ஆடியிருந்தார்கள். பக்தி பரவசமாக அந்த தூக்கு காவடியில் இருந்து அந்த தொண்டர் செய்கின்ற அந்த செயல்பாடுகளை பார்ப்பதற்கு மெய்சிலிருக்கும் வகையில் இருந்தது. கிளை வந்து இந்த பெண் ஆடுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் இனி பார்க்கலாம்.
சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.